அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோங்க. ஸோ டிஎன்இஏ 2026 சம்பந்தமா என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஸோ அதுக்காகவே நமக்கு வந்து கண்டினியூஸா கேள்விகள் கேட்டுட்டு வர்றாங்க. இதுல இப்ப காமனா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் காமனா கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டி இல்ல எம்பிசி கம்யூனிட்டி இல்ல பிசிஎம் கம்யூனிட்டி இல்ல எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சிஏ கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டி ஏதோ ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர். இப்ப நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு தடவை மட்டும் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியுமா, இல்ல எத்தனை தடவை சாய்ஸ் ஃபில் பண்ணலாம்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசிஎம் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சீட்ஸை மட்டும் தான் நான் வந்து எடுக்க முடியுமா, இல்லை வந்து நான் வந்து ஓசியில் இருக்கக்கூடிய சீட்ஸை எடுக்கலாமா, எப்படி நான் ஓசியில் இருக்க சீட்ஸை வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டுங்க. ஸோ ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன கம்யூனிட்டியில் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன சீட்ஸ் இருக்குங்கிறது தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட வேகன்சி லிஸ்ட் வச்சிருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன். என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ அப்படிங்கிற நான் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேங்க. ஸோ இந்த இசிஇங்கிற டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சீட்டு வந்து எப்படி மொத்தம் 54 சீட்டு, இதில் ஓசியில் 17 சீட் இருக்குங்க, பிசியில் 15 சீட்டு, பிசி முஸ்லீம் ஒரு சீட்டு, எம்பிசி 11 சீட்டு, எஸ்சி 9 சீட்டு, எஸ்சிஏ ஒரு சீட்டு, எஸ்டி வந்து சீட்டு கிடையாது. மொத்தம் 54 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ ஒரு நீங்க கேட்ட மாதிரி ஒரு கேள்வி, நான் வந்து ஒரு பிசிஎம் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ பிசிஎம் கம்யூனிட்டிக்கு இங்க ஒருத்தருக்கு தான் வந்து சீட்டுங்கிறது இருக்குங்க. இப்ப எப்படி வந்து இந்த கவுன்சிலிங்ல சீட்டுங்கிறத அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 17 சீட்டு இருந்து தான் சீட்டுங்கிறத அலோகேட் பண்ணிட்டே போவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சீட், இதுல ஒருத்தர் வந்து பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எடுத்தாங்கன்னா -1 போக 16 ஆகுங்க. அடுத்து ஒரு பிசிஎம் கம்யூனிட்டி அவங்க போனாங்கன்னா அடுத்து இது வந்து 15 மாறுங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியில ஒருத்தர் எடுக்கிறாரு, 14 மாறும். அடுத்து ஒரு எஸ்சிஏ கம்யூனிட்டியில ஒருத்தர் எடுக்கிறாங்க, 13 மாறும். தென் வித் அகைன் பிசி, பிசிஏ என்ன கேட்டகரியே வேணாலும் ஓசி கேட்டகரியை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். முதல்ல இது என்னவா மாறும் பார்த்தீங்கன்னா 0வா மாறணும். அதாவது இந்த 17ங்கிற இந்த நம்பர் வந்து 0வா மாறினதுக்கு அப்புறமேல் தான் அடுத்து தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சீட்டுக்குள்ளேயே போகுங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து ஒரு பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னா இந்த இந்த ஓசி கேட்டகரியில 0 சீட் இருந்தாதான் இந்த 15ல இருந்து ஒவ்வொரு சீட்டா -1 போகுங்க. இப்ப இங்க வந்து 0 ஆவற வரைக்கும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சீட்ஸ் எதுவுமே மூவ் ஆகாது. இப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, எப்ப கேட்பாங்க இந்த கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகுங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எஸ்சிஏ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆனா வந்து உங்களுக்கு வந்து அலாட்டட் கம்யூனிட்டி என்னன்னு காட்டும்னு பாத்தீங்கன்னா ஓசின்னு காட்டும். நீங்க ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்டா இருக்கலாம், பட் வந்து அலாட்டட் கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல நீங்க வந்து ஓசி கேட்டகரின்னு காட்டும். அப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நிறைய பேர் இதெல்லாம் கடந்த வருஷம் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் நான் வந்து ஒரு எஸ்சிஏ கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட், ஆனா எனக்கு வந்து இங்க வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்று வந்து தப்பா பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து எங்க கம்யூனிட்டியை வந்து விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் கடந்த வருஷம் பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஓசி கேட்டகரியில இருந்து தான் நமக்கு வந்து சீட்ஸ்ங்கிறது அலோகேட் ஆகும். இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இந்த ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்ஸை எடுத்துட்டு தான் அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த கேட்டகரியிலேருந்தே சீட்ஸுங்கிறது அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இது வந்து சில பேரண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ல எப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவன், ஆனால் எனக்கு ரிசல்ட்ஸ்ல வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து நான் வந்து ஓசி கேட்டகரியை சேர்ந்தவன் காட்டுது. அப்போ வந்து எனக்கு சீட்டுங்கிறது ஓசி கேட்டகரி தான் வந்திருக்குது. அப்ப நான் என் கம்யூனிட்டியில எனக்கு சீட் அலோகேட் பண்ணியிருந்தா நல்ல காலேஜ் கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 100 சாய்ஸ் வைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 61 சாய்ஸ் வந்து சீட்டு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எனக்கு வந்து ஓசியில தான் சார் 61வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு. இதே என் கம்யூனிட்டியில, அதாவது நான் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவன், அந்த கம்யூனிட்டியில வந்து எனக்கு வந்து நல்ல காலேஜ்ல வந்து ஒரு 10வது சாய்ஸோ, 20வது சாய்ஸோ, 30வது சாய்ஸோ கிடைச்சிருக்கலாம். எனக்கு ஓசின்னு வந்து நம்ம வந்து 61வது சாய்ஸ்க்கு கீழே தள்ளிட்டாங்க சார் அப்படின்லாம் நிறைய பேரண்ட்ஸ் போனஸும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. அதாவது நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சாய்ஸையும் செக் பண்ணும். அங்க எல்லாம் வந்து அந்த கம்யூனிட்டியில வந்து சீட்ஸ் இல்ல. ஓப்பன் கேட்டகரியிலயும் சீட்ஸ் இருந்திருக்காதுங்க. கம்யூனிட்டி கேட்டகரியிலயும் சீட் இருந்திருக்காது. அதனாலதான் உங்களுக்கு வந்து என்னவா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சாய்ஸ்ங்கிறது அலோகேட் ஆயிருக்குங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சம்பந்தமாகவும், பிளஸ் வந்து சீட் அலோகேஷன் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.